ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் வணக்கம் வந்தனம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கருவேப்பிலை சட்னி பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு நம்ம அப்படியே वधिக்கலாம். हिंदी में भी बोलते हैं आज करी पत्ता का चटनी बना देगा. ऑयल डाल के इसे ड्राई मिर्ची डाल के प्याज इसमें डाल के इसे फ्राई कर देगा. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕರಿಬೇವು ಚಟ್ನಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವತ್ತು. ಆಯಿಲು ಆಮೇಲೆ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಒಣಗಿ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಈರುಳ್ಳಿ ಇದೆಲ್ಲ ಹಾಕಿ ಹಂಗೆ ಫ್ರೈ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஸோ இது ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ಹೊಟ್ಟೆಗೆ ತುಂಬ நல்லது, பேட்கிளி बहुत अच्छा था, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஜீரண சக்தி அதிகரிக்கும், நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். காலையில் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு மத்தியானம்லாம் சீக்கிரமாக பசி எடுக்கும். ऐसे सुबह खाएगा तो फिर दोपहर में जल्दी भूख लगेगा. अच्छा हफ्ता में एक बार खाएगा तो पेट के लिए बहुत अच्छा था. ಇದು ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ತಿಂದ್ರೆ ಹೊಟ್ಟೆಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು, ಚೆನ್ನಾಗಿರ್ತೈತೆ, ಜೀರ್ಣ ಆಗ್ತಿರುತ್ತೆ, ಒಳ್ಳೇದು. ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ತಿಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತೈತೆ. ஸோ அரைவேக்கரில் அப்படி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஐஸோ ஹாஃப் பாயில் करना, ऐसे टमाटर डालेगा अभी, தக்காளி போட்டுக்கலாம். तो ऐसा फ्राई करना, इसे ज़्यादा फ्राई नहीं करना. இப்போ हरी मिर्ची डालना, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், சால்ட் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி सब्सक्राइब பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. इसका पहले सब करने वाला आदमी को बहुत शुक्रिया है. ஸோ இம்லி डाल देगा थोड़ा, புளி கொஞ்சம் போட்டுக்கலாம், புளி ಸ್ವಲ್ಪ ಹಾಕಬೇಕು. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம், கறிப்பத்தை डाल देगा, கருவேவு ಹಾಕಬೇಕು. இதெல்லாம் அப்படி போட்டு அப்படி கொஞ்சம் அப்படி நம்ம வேகிற மாதிரிக்கு வதக்கலாம். इसे पूरा मिक्स करना, थोड़ा आधा बॉईल करना. ஸோ இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அப்படியே சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். इसे मिक्स में डाल कर ऐसा चटनी कैसा बना देगा. மிக்சியில் ಹಾಕಿ ಹಂಗೆ ರುಬ್ಕೋಬೇಕು. ஸோ உங்களுக்கு வேணும் இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ आपको चाहिए तो जिंजर गार्लिक भी डाल सकते हैं. இது கடுகு போட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னிக்கு. ಸಾಸಿವೆ ಈರುಳ್ಳಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ஆயில் ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಒಗ್ಗರಣೆ ಹಾಕ್ಬೇಕು ಅಷ್ಟೇ. இப்போ அரைச்ச சட்னி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ಶುಂಠಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಹಾಕಿದ್ರೆ ಅಲ್ಲೂ ಸೂಪರಾಗಿ ಚೆನ್ನಾಗಿರ್ತೈತೆ, ನೀವು ಬೇಕಾದ್ರೆ ಹಾಕ್ಕೊಳ್ಳಿ. ಸೊ ಈಗ ರೆಡಿ ಆಗಿದೆಯೇ, ಚೆನ್ನಾಗಿರ್ತೈತೆ, ಸೂಪರಾಗಿರ್ತೈತೆ, ತಿಂದು ನೋಡಿ. ಕಾಕೆ ಚಿಕ್ಕ ರೂಪಾಯಿ कैसा है बोल के कमेंट में बता. हाय ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை சட்னி ரொம்ப நல்லது உடலுக்கு, ஜீரண சக்தி வரும், முடியெலாம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையோட வைத்தியம் உங்களுக்கு தெரியாதில்ல. ஸோ பாருங்கள், சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராங்க. பாருங்கள் அது இப்படி குழச்சி இதான் கருவேப்பிலை, அப்புறம் கற்றாழை, எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துருக்கு பாரு. கற்றாழை, இந்த கருப்புலாம் நாங்கள் மருந்து அடிக்கல, வீட்டுகிட்டே வச்சுருக்குறோம்.
எந்த ஒரு பூச்சி மருந்து அடிக்காத கருவேப்பிலை. சில சாப்பாடெல்லாம் சாப்பிடுமே மெய் மருந்து போயிடுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த கருவேப்பிலை சட்னி சாப்பாடு அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. உணவே மருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன். பாய்.